ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை எப்போதும் கிரியை செய்கிற வார்த்தை. எப்போதும் அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா, தான் சொன்னதை நிறைவேற்றும்படியாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க பேர் தான் விசுவாசி. ஏன் உன் பேர் விசுவாசினா, உனக்குள்ள ஒன்று இருக்குது, அது பேர் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் அவனுடைய பேர் விசுவாசி. விசுவாசம் இல்லாவிட்டால் அவனுடைய பேர் அவிசுவாசி. அப்போ விசுவாசம் எங்கேருந்து வருது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசம் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை விசுவாசிக்கிறவன் பேர் தான் விசுவாசி. விசுவாசியுடைய வாழ்க்கையில் வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளை, நீ விசுவாசியாக இருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய சரீரத்துக்குள்ளே ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இருதயம் டபக் டபக்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா, அந்த இருதயம் கிரியை செய்யுது. அது கிரியை செஞ்சுட்டே இருக்கு. நீயும் மூச்சு விட்டுட்டே இருக்க, நீயும் நல்லா கை காலை அசைக்கிற. அது ஒரு நிமிஷம் கிரியை செய்யாமல் ரெஸ்ட் எடுத்துச்சுன்னா ஐசியூவில் உன்னை கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதனால் உள்ள இருதயம் என்ன செய்யுது? கிரியை செஞ்சுட்டே இருக்குது. டபக் டபக்குன்னு கிரியை செய்யுது. அதை விசுவாசிக்கிறீங்களா? அது எல்லோரும் விசுவாசிக்கிறீங்க. கரெக்டாக? எங்கள் இருதயத்தை நான் பார்க்குற மாதிரி தெரியல, ஒரு இருதயமே காணுமே. ஸ்கேன் எடுத்து பாரு, உள்ள இருதயம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது போல் நல்லா கவனிங்க. உள்ள வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை கிரியை செஞ்சுட்டே இருக்கும். டபக் டபக்குன்னு கிரியை செய்யும். எப்போ கிரியை செய்யும்? உள்ளே இருந்தால் தான். உள்ளே இல்லைன்னா கிரியை செய்யாது. வேறு வார்த்தை இருந்தால் அதுவும் டபக் டபக்குன்னு கிரியை செஞ்சு அது என்ன செய்ய நினைக்குதோ அது செய்ய நினைக்கும். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அந்த வார்த்தையை மாற்றக்கூடாது. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? சங்கீதம் 91 அதிகாரம் 10ஆம் வசனத்தில், வாதை கூடாரத்தை அணுகாது. ஏன் அணுகாது? அது உன்னை கூடாரத்தை பார்த்தா அதுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி நினைக்கிறேன். பாருங்கள், கொசு மருந்து போட்டிங்கன்னா கொசு உன் கூடாரத்தை அணுகாது. சரியான கொசு மருந்து போட்டிங்கன்னா கொசு உன் கூடாரத்தை அணுகாது. டூப்ளிகேட் கொசு மருந்து போட்டிங்கன்னா உள்ள கொசு வந்துடும். அது மாதிரி உண்மையான வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னா வாதை அணுகாது. ஏன் தெரியுமா? ஏன் கொசு வராதுன்னு தெரியுமா? அது புரிஞ்சுக்கிட்டீங்கள? எல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. கண்ணால் பார்க்கறதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் பார்க்காததெல்லாம் புரியாமல் இருக்கீங்களே. புரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க கஷ்டம். நீங்கள் இன்சூரன்ஸ் கூட எடுத்துருக்கலாம், பணம் நிறையா வச்சுருக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா மருந்து எடுத்திங்கன்னா அந்த மருந்து உள்ள கிரியை செஞ்சு அதனால் நிறையா எஃபெக்ட், பக்க விளைவுகள் உண்டாகும். தெரியுமா உங்களுக்கு? தேவ பிள்ளைகளே, அதனால தான் உனக்குள் இருக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்வதற்கு நீ அனுமதி தர வேண்டும். அனுமதி தராவிட்டால் நீ கஷ்டப்படுவாய். நீ கஷ்டப்படுவதனால் உன் குடும்பத்தில் இருக்கும் யாவரும் கஷ்டப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த ஒரே நோக்கம் ஜனங்களுடைய கஷ்டங்களிலிருந்தும் பாரங்களிலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் கட்டியிலிருந்தும் சாத்தானுடைய கிரியைகளிலிருந்தும் அவங்களை விடுவிப்பதற்காகவே. 1 யோவான் 3:8, பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, எதுக்காக தேவனுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. சபைக்குள்ளே தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார். எதற்காக? பிசாசின் கிரியைகளை சபைக்குள்ளே இராதபடி அழிக்கும்படிக்கு. இதை சபையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல பிசாசின் கிரியைகள் செயல்பட முடியாது. ஆகவே தான் வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கின்றது. தேவ ஜனங்களுக்கும் தேவனை அறியாத ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவனுடைய வார்த்தையானது கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை, எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் கர்த்தர் பண்ணுகிற வித்தியாசத்தை
நான் ஆராதிக்கிற தேவனுடைய பெயர் கர்த்தர். அவர் யார் தெரியுமா? வித்தியாசத்தை பண்ணுகிறவர். எப்படிப்பட்ட வித்தியாசத்தை பண்ணுகிறவர்? எகிப்தியனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் வித்தியாசத்தை பண்ணுகிற தேவன். இந்த நாளில் நாம் சிங்கத்தை போல நாம் கம்பீரத்தோடு நாம் எழும்பி நாம் முழக்கமிடுவோம். என் சபைக்குள்ளாக, என் வீட்டுக்குள்ளாக தேவகுமாரனாகிய இயேசு சாத்தானின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தோன்றின அதே கர்த்தராகிய இயேசு, வித்தியாசம் பண்ணுகிற அந்த கர்த்தராகிய இயேசு என் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், என் சபைக்குள்ளே இருக்கிறார். அவர் யூத ராஜ சிங்கம், அவர் கிரியை செய்கிற சிங்கம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டு அதை விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசித்த வண்ணமாகவே அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். வார்த்தை கிரியை செய்யும் போது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், என்ன இவனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்குது, வேறு என்ன செய்வது? அற்புதத்தை செய்கிற தேவனாகிய இயேசு என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறாருங்க, என் சபையில் இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறதுனால அவர் அற்புதம் செய்கிறாருங்க. நான் என்ன செய்கிறதுங்க? நான் ஒன்றுமே செய்யலைங்க. நான் வார்த்தையை கேட்டேங்க, கேட்ட வார்த்தையை புரிந்து கொண்டேங்க, புரிந்த வார்த்தையை விசுவாசித்தேங்க, அவர் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறாருங்க. நான் என்ன செய்ய சொல்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் என்ன செய்யுங்க? சும்மா இருங்க. சும்மா இல்லாமல் முந்திரி கொட்டை வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வியாதி உங்களை அடின்னு அடிக்குது. கடன் பிரச்சனை போக மாட்டேன். ஏன் தெரியுமா? சும்மா இருக்க மாட்டேங்க. முந்திரி கொட்டை வேலையை செஞ்சுட்டு பாட்டு பாடிட்டுருக்கீங்க. என்னங்க பேசாமல் இருக்கீங்க? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உடையதாய் இருக்கிறது. எங்கு இருக்கிறது? உங்கள் வீட்டில் இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை இருக்கிறது? ஜீவனுடைய வார்த்தை, வல்லமையுடைய வார்த்தை. சொன்னதை நிறைவேற்றும்படியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி இதை கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் திங்க் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். ஒரு காரியம் சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் விருத்தியை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சாதாரணமான காரியம். அதுபோல் சாதாரணமான காரியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, என்னையா நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட பைசா வர மாட்டேன்து, இவ்வளோ நாள் பற்றி எனக்கு தெரியாது. முந்தினவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ நினைக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏசாயா 43:18 ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் எனக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தது தேவனுடைய வார்த்தை. திரும்ப நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அதனால் நீங்கள் வார்த்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. வார்த்தையை லேசாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. வார்த்தை கிரியை செய்யுமா கிரியை செய்யாதான்னு சொல்லி ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சிந்திக்கவே கூடாது. ஏன்னா வார்த்தையினால் கிரியை செய்யாமல் இருக்கவே முடியாது. உங்கள் இருதயம் கிரியை செய்யாமல் இருக்க முடியுமா? ஆணித்தரமாக சொல்ல முடியுமா? இருதயம் கிரியை செய்யாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அது போல் வார்த்தையும் கிரியை செய்யாமல் இருக்க முடியாதுங்க. என்னங்க பேசாமல் இருக்கீங்க? இருதயம் கிரியை செய்கிறதுனால மூச்சு விட்றீங்க, வார்த்தை கிரியை செய்யறதுனால வாதம் வரமாட்டேங்குது. வார்த்தை கிரியை செய்யறதுனால நீ கடன் கொடுக்குற. என்னங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே? இருதயத்தெல்லாம் எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, வார்த்தையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. இன்றைக்கி விசுவாசிகளை பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள், என்னங்க இயேசுவை தொழுது கொள்கிறீங்களா, யாரை தொழுது கொள்கிறீங்க? உபாகமம் 7:6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். இப்போ நல்லா கவனிங்க, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆங்கில வேதாமத்தில்
விசேஷ ஜனமாய் தெரிந்து கொண்டான் போட்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? விசேஷ ஜனமாய், ஸ்பெஷல் பீப்புள் அன்டு ஹிம். தமிழ் வேதாமத்தில் சொந்த ஜனம். ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? தெரிந்து கொண்டார். நீ யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? எனக்கு தெரியாது. அவருடைய முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 1 பேதுரு 1:2 அவருடைய முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவ பிள்ளை, உனக்கு அவர் வேலை படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நீ கூலி வேலை பார்க்கலாம், யாருமே உன்னை மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீ அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கு சொந்த ஜனமாக, விசேஷ ஜனமாக இருக்கும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். எவ்வளோ பெரிய பாக்கியவான் நீ! இந்த தெரிந்து கொள்ளுதலை அறியாமல் நீ ஜீவிப்பா என்றால் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தமக்கு சொந்த ஜனமாயிருக்கும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் யாரு? விசேஷமான ஜனம். நான் யாரு? தேவனுடைய எண்ணத்தில் நான் எப்போதும் இருக்கிறேன். நான் யாரு? இஸ்ரவேல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமின் சந்ததி தான் இஸ்ரவேல். இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி கலாத்தியர் 3:29 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அப்படி என்றால் ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் என்றால், ஆவிக்குரிய இஸ்ரவேல் நீயும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று யோவான் 15 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மறந்துட்டீங்கன்னா இருக்கிற பணம்லாம் காலி ஆகிடும். யோவான் 10:10 திருடன் திருட வருகிறான். முதல் வார்த்தை திருட வருகிறான். அதனால தான் கையில் பணம் நிற்க மாட்டேங்குது. பொத்தலான பைக்கு போடுற மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிற சம்பளம்லாம் எங்கேயோ காணா போகுது. அதனால தான் வியாதியெல்லாம் வருது. ஏன்னா திருடன் என்ன செய்கிறான்? உன்னுடைய சுகத்தை திருடுகிறான். ஆனால் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னா, தேவன் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? உன்னை ஒரு சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஏசாயா 61:9 உன்னை காண்கிற யாவரும் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. எவ்வளோ நாள் ஏழையாக இருக்க போறீங்க? எவ்வளோ நாள் கடன் பிரச்சனையோடு இருக்க போறீங்க? எவ்வளோ நாள் தரித்திரத்தில் இருக்க போறீங்க? எவ்வளோ நாள் வியாதியோடு இருக்க போறீங்க? எவ்வளோ நாள் பிசாசின் கிரியைகளினால் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு போராடி கொண்டு இருக்க போகிறீர்கள்? கொஞ்சம் நாம் சிந்திப்பது மிகவும் அவசியம். சுவிசேஷனா நல்ல செய்தின்னு அர்த்தம். நற்செய்தி, அதுதான் சுவிசேஷத்தினுடைய அர்த்தம். காஸ்பல்னா குட் நியூஸ். அப்போது ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்வதற்காக தான் உங்களை தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல செய்தியை சொல்வதற்காக தெரிந்து கொண்டார். ஆனால் அந்த நல்ல செய்தி கிரியை செய்யலைன்னா அந்த செய்தி யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் போகிற சொல்கிற செய்தி உங்களுக்கே கிரியை செய்ய மாட்டேங்குது. இது யாரும் பிரசங்கம் பண்ண மாட்டுறாங்க, யாரும் பேச மாட்டுறாங்க. அதனால தான் யாரும் வார்த்தையை மதிக்க மாட்டுறாங்க. ஆண்டவர் கிரியை செய்கிற நல்ல செய்தியை சொல்ல சொன்னாரா? சிலருக்கு மாத்திரம் கிரியை செய்கிற நல்ல செய்தியை சொல்ல சொன்னாரா? சொல்லுங்க. எல்லாருக்கும் தானே சுவிசேஷம் சொல்ல சொன்னார். சுவிசேஷம் என்னது? கிரியை செய்கிற நல்ல செய்தின்னு சொல்லுங்க. அப்போது எல்லாருக்கும் கிரியை செய்கிற நல்ல செய்தியை சொல்லுன்னா நீங்கள் என்ன செய்தியை சொல்கிறீங்க? கிரியை செய்யாத செய்தியை சொல்லிட்டு இருக்கீங்க. அது நல்ல செய்தி கிடையாதுங்க. புரிஞ்சுட்டிங்களா? கிரியை செஞ்சால் தான் உன் வாழ்க்கை மாறும். கிரியை செஞ்சால் தான் உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிற பிசாசு உங்களை விட்டு ஓடிடுவான்.
கிரியை செஞ்சாதான் வியாதி உங்களை விட்டு வெளியே போகும். கிரியை செஞ்சாதான் அந்த குழப்பம் உங்களை விட்டு வெளியே போகும். குழப்பத்தோடும் வியாதியோடும் கண்ணீரோடும் கடன் பிரச்சனையோடும் ஜீவித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்ன்னு சொல்லி எல்லா இடத்தையும் தலையை கொடுக்குறீங்களே, இருக்கிற முடியெல்லாம் காலியாக போகுது. இந்த மாதிரி செய்தியை கேளுங்க, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எப்படிப்பட்ட செய்தியை சுவிசேஷமாக சொன்னால், கிரியை செய்கிற நல்ல செய்தி, தேவ வார்த்தை கிரியை செய்கிற நல்ல வார்த்தை. அதனால தான் எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனுடையதாயும் வல்லமையுடையதாயும். வல்லமைனா அது எது வேணாலும் செய்யும், கூடாதது ஒன்றுமில்லை. ஏன் தெரியுமா? வல்லமையுள்ள தேவ வசனத்தை நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவர் வைத்து விட்டார். அந்த வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க. அந்த வார்த்தையை பார்த்து சாத்தான் நடுங்குகிறான். அந்த வார்த்தையை பார்த்து வியாதி நடுங்குகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது மகளே. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் பிள்ளைக்கு நேரிடாது. உன் பிள்ளைக்கு நேரிட்ட அந்த பொல்லாப்பு உடைக்கப்பட போகிறது. ஏன் தெரியுமா? வல்லமை நிறைந்த கிரியை செய்கிற வார்த்தையாகிய நற்செய்தியை இப்பொழுது உங்களுக்காக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அப்போஸ்தலர்கள் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள், துர்ச்செய்தி அல்ல, கிரியை செய்கிற நற்செய்தியை பிரசங்கித்தார்கள். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் என்னத்தை பிரசங்கம் பண்ணினார்கள்? கிரியை செய்கிற நற்செய்தியை, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ என்னாச்சு? கர்த்தர் அவர்களுடனே கிரியை நடப்பித்து, நல்ல கவனிங்க, அவர்களால் நடந்த அடையாளங்கள். புரிஞ்சிட்டீங்களா? யாரால் நடந்த அடையாளங்கள்? அவர்களால். யார் அந்த அவர்களால்? பிரசங்கம் பண்ணின அவர்களால். தேவ பிள்ளையே, நற்செய்தியை பிரசங்கம் பண்ணா, கிரியை செய்கிற நற்செய்தியை பிரசங்கம் பண்ணா, உங்களால் நடந்த அற்புதங்களினால் அடையாளங்களினால் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன். அப்போஸ்தல சபை இப்படிதான் இருந்துச்சு. இதுதான் வேத வசனம். இது மாதிரி 500 வசனம் எடுத்து காமிக்க முடியும் என்னால். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் நல்லவர். நல்லவர்னா யாரு? கிரியை செய்கிறவர். கிரியை செய்யாத கர்த்தர் நல்லவர். வார்த்தை கிரியை செய்யுமா? கிரியை செய்யாதா? செத்த பிறகு கிரியை செய்யுமா? அப்போ வாதை உன் கூடாரத்தை அணுகாது செத்த பிறகு தேவையா? உயிரோடு இருக்கும்போது தேவையா? உயிரோடு இருக்கும்போது தேவைன்னா உயிரோடு இருக்கும்போது கிரியை செய்யும். சரியா? செத்த பிறகும் கிரியை செய்யும். என்ன செய்யும்? இந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாக மாறிடும். மண்ணுக்கு மண்ணாக மாறின சரீரத்தை அவர் புது சரீரமாக மாற்ற போகிறாரு. அப்போ புது சரீரம் எங்கேருந்து வந்துச்சு? மண்ணிலேருந்து வரல, மண்ணுக்கு மண்ணாக போயிடுச்சு. அப்போ அந்த புது சரீரம் வருது இல்லை, அது சரீரம் தானே வரப்போகுது. அப்போ அந்த சரீரம் எங்கேருந்து வந்துச்சு? அதுதாங்க வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? பாருங்க, அந்த அற்புதம் நீங்கள் செத்த பிறகு நடக்கும். நீங்கள் அதுக்கு விசுவாசிக்க தேவையே இல்லை. நீங்கள் விசுவாசியா கர்த்தருக்குள் மரித்தவர்கள். விசுவாசினா யாரு? கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. என்ன போட்டிருக்கு? Blessed are they that die in the Lord from henceforth. இது முதல் பாக்கியவான்கள். செத்த பிறகு பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஏன் தெரியுமா? புது சரீரம் உண்டாக போகுது. இந்த சரீரம் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வராது. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? தேவ பிள்ளை. ஆனால் அந்த அற்புதத்தை செய்கிறது என்னது? தேவ வார்த்தை. அது எப்போ கிரியை செய்யுது? செத்த பிறகு. அதே போல உயிரோடு இருக்கும் போதோ அதே வார்த்தை கிரியை செய்து சொன்னதை நிறைவேற்றுவதற்காக கிரியை செய்து, சபை இதை புரியாததினால், புரிந்து கொள்ளாததினால் ஒருத்தரும் அதிக மாட்டாங்க விசுவாசிகளை. தேவ பிள்ளைகளே, வார்த்தையை விசுவாசிக்கணும்.
இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு சபையானது தவறி போய் விட்டது. விசுவாசம் இல்லாத எல்லாமே நடந்து கொண்டு பணத்தை வச்சு நினைக்கிறாங்க. பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. சாத்தான் விட மாட்டான். நல்லா கவனிச்சுக்கிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களே, விட்டுருவானா? ரட்சிக்கப்படுறதுனால ஒரே கட்சியாக இருந்தீங்க. அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கட்சி மாறிட்டீங்க. இன்றைக்கி வேறு கட்சியில் நீங்கள் இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் படுத்தப்பட்டவர்கள். கொலோசியர் 1:13 அப்போ சாத்தா அவங்கள விட்டுருவானா? இருளின் அதிகாரத்தின் என்று உன்னை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமாகிய. அப்போ இருளின் அதிகாரத்தில் இருந்தீங்களே, நீங்கள் மாறிட்டீங்களே, உங்களை விட்டுருவானா? அதனால தான் அவன் போராடுறான். விட மாட்டேன், உன்னையும் விட மாட்டேன், உன் பிள்ளைகளையும் விட மாட்டேன். இன்றைக்கி ஜனங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் வார்த்தையை புரிஞ்சுக்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு வார்த்தை இல்லை. இப்போது கிரியை செய்கிற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தை என்ன செய்யுது? எப்போதும் கிரியை செய்து கொண்டே இருக்கின்றது. ஒரு அல்லேலூயா சொல்வோமா? சொன்னதை செய்வதற்காக, சொன்னதை நிறைவேற்றுவதற்காக இந்த வார்த்தையானது கிரியை செய்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தான் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் என்னை நீர் உமக்காக சொந்த ஜனமாய் என்னை மாற்றி விட்டீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை இஸ்ரவேலனாக மாற்றி விட்டீரே. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். நீங்களும் இஸ்ரவேல் தானே? நீங்களும் ஆபிரகாமின் சந்ததி தானே? கிறிஸ்துவனுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. கலாத்தியர் 3:29. கிறிஸ்துவனுடையவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததிக்கு இன்னொரு பேர் என்னது? இஸ்ரவேல். எண்ணாகமம் 24:1. பீலேயாமை போல ஒரு தீர்க்கதரிசி நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி நீங்கள் தீர்க்கதரிசிலாம் பார்த்துருக்கீங்க. ஆனால் பீலேயாமை போல ஒரு தீர்க்கதரிசி பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? பாலாக் ராஜா சொல்கிறான், நீ சபிக்கிறவங்க சபிக்கப்படும், நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படும். யார்? ஒரு குடும்பத்தை அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, முழு தேசத்தையும். என்ன அதிகாரங்க? அவன் சபிச்சானா அந்த ஜனங்களே சபிக்கப்படுவார்களாம். அவன் சொன்னது பொய்யா உண்மையா? அந்த பாலாக்கு ராஜா சொன்னது பொய்யா உண்மையா? என்னங்க, அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? யாராச்சும் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அவன் சபிச்சா அந்த ஜனங்களே சபிக்கப்படுவார்கள். இருந்துச்சா இல்லையா? இருந்ததுனால தான் ஆண்டவர் கழுதையை பேச வச்சார். புரிஞ்சுக்கங்க. கழுதையை ஏன் பேச வச்சார்னா அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. பாருங்க, கழுதை மனுஷ பாஷையில் பேச முடியுமா? பேசிச்சு. ஏன் பேசிச்சுன்னா அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. நான் சொல்கிறதா நீ சொல்லணுன்ட்டாரு. பார்த்தீங்களா? ஏன் எப்படிலாம் கேட்காதீங்க. அப்படி தான் அந்த நாளில் இருந்துச்சு. பாருங்க, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை கண்டானா. என்ன கண்டான்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யார் இஸ்ரவேல்? நீ. உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் கடன் பிரச்சனையோடு இருக்க முடியுமா? கடன் பிரச்சனை என்னன்னா சாபங்க. இதையாச்சும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்களேன். கடன் பிரச்சனைனா அதுக்கு பேர் என்னது? சாபம். அப்போ தேவனுக்கு என்ன பிரியம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, சபையை ஆசீர்வதிப்பதே. அவன் கண்டான், நீ கண்டியா? இன்னைக்கு நம்ம அதை பார்க்காம இருக்கிறோம். என்னை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை தருமா? நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன தரும்? கடன் பிரச்சனையை தருமா? வியாதியை தருமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு இஸ்ரவேல் யார்? நீதான். உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்,
அப்போ உன் கையில் என்ன வரப்போகுது? உன் படிப்பு ஐஸ்வர்யத்தை தருன்னு போடல, உங்க தாத்தா சொத்து ஐஸ்வர்யத்தை தருன்னு போடல, உன்னுடைய மூளை ஐஸ்வர்யத்தை தருன்னு போடல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு வசனத்தை நம்புறாங்களா? உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே வேதனை கூட்டாது, ஐஸ்வர்யத்தை தரும். முடிஞ்சிடுச்சு. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அவ்வளோதானே? சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த செய்தியை கேட்டு மாறுகிறவர்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற காரியம் வரப்போகுது. பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே தரும், கர்த்தருடைய ஆசீர்வாதமே தரும். சங்கீதம் 85:12, கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதமே தரும்னா கர்த்தர் தருகிற ஒரு காரியம், கரெக்டா? அப்போ கர்த்தர் தருகிற காரியத்துக்கு பேர் என்னது? நன்மையானதை தருவார். அப்போ ஐஸ்வர்யத்துக்கு இன்னொரு பேர் என்னது? கர்த்தர் தீமையானதை தரமாட்டார். யாருக்கு தரமாட்டாரு? 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, அதை சிலர் இச்சித்து போதும். இன்னைக்கு இந்த பண ஆசை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் வராது. ஏன் தெரியுமா? அந்த பண ஆசைக்கு என்ன பேர்? எல்லா தீமைக்கும் வேறு. அப்போ இந்த வேறு உள்ள இருந்துச்சுன்னா என்ன வேறு? இது எல்லா தீமைக்கும் வேறு, எல்லா தீமைக்கும், கொஞ்சம் தீமைக்கு இல்லை, எல்லா தீமைக்கும் வேறு ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் தரமாட்டார். புரிஞ்சுட்டீங்களா? இங்கே தான் பிரச்சனை. பண ஆசை இருந்துச்சுன்னா வரவே வராது. பணத்தின் மேல் ஆசை வைக்காதே, பணத்தை நம்பி ஊழியம் செய்யாது. பணத்தின் மேல் ஆசை வைக்காத. ஆசை வச்சுன்னா பணம் வராது. ஆண்டவர் மேல் ஆசை வை. ஒரு அல்லேலூயா சொல்லுவாமா? நமக்கு தேவை பணத்தின் மேல் ஆசை வைக்கக்கூடாது. கர்த்தர் தராருங்க, கர்த்தர் தராரு, ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? தேவ பிள்ளைகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, கண்டிப்பாக முடிஞ்சிடுச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ கூலி வேலை பண்ணிட்டு இருக்கியா? கவலைப்படாத, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேலே இருக்குது. சங்கீதம் 115:15, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் இப்படி சொல்ல போகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் வார்த்தையை சொல்கிறேன், தீர்க்கதரிசனம் கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களா யாரு? ஆபிரகாமின் சந்ததி. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் உன் பிள்ளைய பார்த்து சொல்லு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுறாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே. பாருங்க, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன் போடல, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதில் விஷயம் இருக்குங்க. வெறும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போட்டிருக்கலாம், அப்படி போடல. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உன் தலை மேலே என்ன இருக்கு? முடி இருக்குன்றியா? சில பேர் சொல்கிறாங்க முடி இல்லை மொட்டைன்றாங்க. முடி இருக்குதோ முடி இல்லை எனக்கு தெரியாது, உன் தலை மேலே ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அப்போ இந்த ஆசீர்வாதம் தலை மேலே இருக்குங்க. இந்த ஆசீர்வாதம் கிரியை செய்து ஆசீர்வாதம் கிரியை செய்யறதுக்கு விட்டு கொடு. எப்படி விட்டு கொடுப்பது? விசுவாசத்தின் மூலமாக. இன்னைக்கு மெயின் ப்ராப்ளமே அவிசுவாசம் தான். நான் போகிற இடத்துல நான் பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்கா இருந்தாலும் சரி, கனடா இருந்தாலும் ஒரே வார்த்தை தான் கண்டுபிடிச்சாங்க, எங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் போய் பிரசங்கம் பண்ண அத்தனை சபையிலையும் விசுவாசம் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஜனங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு இவ்வளோ நாள் விசுவாசம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சந்தோஷமாக இருக்கீங்களா?
உங்கள் தலைமையில் என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ நீ யார்? ஆசீர்வாதம். உன் பேர் என்னது? ஆசீர்வாதம். உன் பேர் என்னது? ஆசீர்வாதம். நீ இதை புரிஞ்சிட்டீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை காணா போயிடும். அது எப்படி காண போகுமோ உனக்கே தெரியாது. ஒன்றுமே புரியல உலகத்தில், ஒன்றுமே புரியலங்க. ஆண்டவர் கிரியை செஞ்சானா ஒன்றுமே புரியாது. அவன் பாட்டு பாடுறான், ஒன்றுமே புரியல உலகத்தில், எனக்கும் புரியல உலகத்தில். ஆண்டவர் கிரியை செஞ்சால் ஒன்றும் புரியாதுங்க. புரிகிற தேவனை ஆராதிக்கல, புரியாத காரியங்களை செய்கிற தேவனை ஆராதிக்கிற. சங்கீதம் 77:14 அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. என் தேவனுடைய பேர் என்ன? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தேவனை நாம் தேவனாக கொண்டிருக்கும் போது அதிசயங்களை நீங்கள் பார்க்காம இருக்கவே முடியாது. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாக்கியவன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் தெரியுமா? ஏன்னா கர்த்தர் உங்களை தம்மைக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டதுனால தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறதுனால வர வேண்டியதெல்லாம் தானாகவே வருது. ஏன் வருது? எனக்கு பிஸ்னஸ் செஞ்சால் வாய்க்குதுங்க. திரும்ப நான் சொல்லட்டுமா? பிஸ்னஸ் செஞ்சால் என்ன ஆகுது? ஏன் வாய்க்குது? ஆசீர்வாதம் கிரியை செய்யுது. ஒரு அலையிலையா சொல்லுவாமா? எல்லாமே வாய்க்குது. என்ன செய்ய சொல்கிறீங்க? பணம் வருது, நான் கேட்டால் வருது. நான் ஆசையே படல, ஆசைப்படாமல் வருது. நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஆசைப்படாதீங்க, வரும். அதை பற்றி நினைக்காதீங்க, வரும். நினச்சிங்கன்னா வராது. அதான் இதுதான் சூத்திரம். பணம் வேணுமா? நினைக்கவே நினைக்காதீங்க, சிந்திக்கவே சிந்திக்காதீங்க, பிரயாசப்படாதீங்க, வேலையை செய்யுங்க. அதுக்குன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. நீ என்ன வேலை செய்கிறியோ அந்த வேலையை ஆசீர்வதிப்பார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி எத்தனையோ பேர் ஒரு டீ கடையை வச்சுருக்கவன் 10 ஹோட்டலில், பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்ட தொடங்கிட்டான். நம்ம ஆளுங்க பார்த்து அந்த டீ கடையில் வேலை செஞ்சுட்டே இருக்கான். கேட்டால் எனக்கு ஒன்றுமே இல்லைன்றான். ஏன்? ஆண்டவர் இருக்காரா இல்லையா? ஆசீர்வாதம் இருக்கு, அதே இல்லைன்றான். ஒன்றுமே இல்லைன்னா ஆசீர்வாதமும் இல்லை நீ சொல்கிற. ஆண்டவன் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அதனால தான் ஆண்டவரை நம்ம நேசிக்கணும். ஆண்டவர் நேசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். இப்போ உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த செய்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விருத்தியை பார்ப்பது எப்படி என்று போதிக்கிற செய்தி. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை, வேற காரியத்தை நினைக்காத. நீ செய்ய வேண்டிய வேலை உன் தேவனாகிய கர்த்தரையே. கர்த்தரையேன்னு என்ன அர்த்தம்? வேற எதையும் நினைக்க கூடாது. புரிஞ்சிட்டீங்களா? அதான் வெளிப்பாடு. கர்த்தரையேனா வேற எதையும் நினைக்காது. உன் தேவனாகிய கர்த்தரையே நினைப்பாயாக என்று சொல்லிட்டு, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான, இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா பவர் டு கெட் வெல்த், பவரை தமிழ் பைபிள் இடத்துல வல்லமை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வல்லமை உனக்கு கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் யாரு? கொடுக்கிறவர். கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? வார்த்தையில் சொன்னப்பட்டதை கொடுக்கிறவர். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வல்லமையை உனக்கு. ஏன் கொடுக்கிறவர்? உன்னுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. பாருங்க, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி உனக்கு கொடுக்கிறவர். அதனால தான் முதல்ல உங்களை ஆசீர்வதிச்சிடுறாரு. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை தலைமையில் வச்சுட்டு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வல்லமை. பணத்தை சம்பாதிக்கிறன்னு போடல. பணத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சிட்டிங்களா? நான் ரொம்ப டீப்பாக போக மாட்டேன், அப்புறம் இன்னும் குழம்பிடுவீங்க. புரிஞ்சிட்டியா? பணத்தை சம்பாதிக்கணும். பணம் கம்மி, 10 ரூபா கூட பணம் தான். புரிஞ்சிட்டிங்களா? 100 ரூபாவும் பணம் தான். ஐஸ்வர்யம்னா என்ன? ஐஸ்வர்யம்
புரிஞ்சிட்டிங்களா? பைபிளை புரிஞ்சுங்க. இன்றைக்கி நிறைய பேர் புரியாமல் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்லவருங்க. பணத்தை ஆண்டவர் தராரா? ஐஸ்வர்யத்தை தராருங்க. ஆனால் அது மேலே ஆசை வைக்காது. என்ன சொல்லியிருக்கு? உன் தேவனாய கர்த்தரே நினைப்பாயாக. நீங்கள் நம்ம பண்ணுற பிரச்சனைலாம் பணத்தையே நினைக்கிறோம். அதனால தான் பணம் கூட வர மாட்டேங்குது. ஐஸ்வர்யத்தை விட்டுருங்க. ஐஸ்வர்யத்தை பற்றி நினைக்க வேணாம். அதை பற்றி நினைக்கவே வேணாம். எங்கள் பணமே வர மாட்டேன், எங்கள் ஐஸ்வர்யத்தை போய் நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கொடுக்கிறவர், நான் கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? வேதனையை கொடுக்கிறவரா? தரித்திரத்தை கொடுக்கிறவரா? உன் கணவன் குடிப்பழக்கத்தோடு ஜீவிப்பதை கொடுக்கிறவரா? உன் பிள்ளைகள் படிக்காமல் தரித்திரையாக இருப்பதை கொடுக்கிறவரா? சொல்லுங்க, எதை கொடுக்கிறவர்? வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் கொடுக்கிறவர். அதனால் இந்த நேரத்தில் இந்த தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு விட்டார். அதனால் வசனத்தை இனிமேல் புரிஞ்சுக்கிங்க. வசனம் கிரியை செய்யாமல் இருக்கவே முடியாது. நான் அப்படி தான் செய்தியை தொடங்கினேன். வசனம் கிரியை செய்யாமல் இருக்க. நீங்கள் பணத்தை பார்த்தா ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, பணம் குப்பையில் போடுங்க, தானாகவே வரும். உனக்கு என்னென்ன தேவையோ தானாகவே வரும். பிலிப்பியர் 4:19 என் தேவன் உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். பார்த்தீங்களா? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பரே, குறை எனக்கு இல்லையே. புரிஞ்சிட்டிங்களா? அதனால் இனிமேலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் விசுவாசி. தேவன் என்னை தனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். எதற்காக? வார்த்தையை ருசி பார்ப்பதற்காக. வார்த்தையை ருசி பார்க்கும் கூட்டம் நாங்கள். எப்படிப்பட்ட கூட்டம் நாங்கள்? வார்த்தையை ருசி பார்க்கும் கூட்டம் நாங்கள். அதனால் வார்த்தையை நம்புங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசிட்டார். இவ்வளோ நாட்கள் தரித்திரத்தோடும் கடன் பிரச்சனையோடும் இது நடக்குமா அது நடக்குமான்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த நீங்கள், ஆண்டவர் சொல்லிட்டார், என்னுடைய வார்த்தை கிரியை செய்கிற வார்த்தை. கிரியை செய்யாமல் இருக்கவே முடியாது. அதுக்காக தான் என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதுக்காக நீங்கள் ஜீவிக்கிறீங்க? வார்த்தை கிரியை செய்வதை நீங்கள் பார்த்து மற்றவர்களை பார்ப்பதற்காக உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தா போதாது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதனால் பணம் வருதா, இது வருதா, அது வரதா எல்லாம் தெரிஞ்சுக்காதீங்க. கர்த்தரை நினைத்து கொண்டிருங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. ஏன் தெரியுமா ஆண்டவர் இதெல்லாம் செய்வார்? ஏசாயா 61:9 உன்னை காண்கிற யாவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கரெக்டாக? அதுக்காக தான். ஆனால் நம்முடைய நோக்கம் எங்கே இருக்கணும்? அந்த வரப்போகிற ராஜ்யத்தின் மேல் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் மேல் இருக்கணும். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? தாம் தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக, அவரோடு அவர்கள் வாழும்படியாக, அவர்களை அழைத்து செல்வதற்காக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நீங்கள் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும்? அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் விழித்திருக்க வேண்டும். விழித்திருப்பது மிகவும் அவசியம். நீங்கள் அதை குறித்து சிந்திங்க. இந்த உலக காரியத்தை குறித்து சிந்திக்காதீங்க. திரும்ப நான் சொல்கிறேன், ஆண்டோடைய வார்த்தையினால் செய்யக்கூடாத அற்புதம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அவர் செய்ய நினைத்தால் யாரும் தடை செய்ய முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நடக்குமா நடக்காதா என்று சொல்லி சிந்திக்காது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மோசே என்ன செஞ்சார்? தேவனை நம்பாமல் போயிட்டார். தேவன் என்ன சொன்னார்? நான் எல்லாருக்கும் இறைச்சி தரப்போகிறேன்னாரு. உடனே மோசே கேள்வி கேட்க தொடங்கிட்டான். ஆண்டவரே, நடக்குமா? காலாட்களே எவ்வளோ பேர்? 6 லட்சம். காலாட்களே 6 லட்சம் பேர் இருக்காங்களே, நடக்குமான்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஆகும்? 11:23 கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை பாருங்க. இன்றைக்கி ஆண்டவர் உன்னை பார்த்தா கேட்குற, நீயும் டவுட்டாக பார்க்குற, என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாங்கலாம் நடக்குமா நடக்காதா? உன்னை பார்த்தா கேட்குறாரு. உன்னை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ,
அதான் கேட்குறாரு. கர்த்தருடைய கை உங்களை பார்த்தா கேட்குறாரு. கர்த்தருடைய கை என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். என் வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான வல்லமையை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கார்ல. என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதா என்று இப்பொழுது நீ காண்பாய். வியாதியோடு இருக்கிறல்ல, ஆண்டோடைய வார்த்தைன்னு சொல்லுது, அப்படியே தழும்புகளால் சுகமானீர்கள். இன்றைக்கி கேட்குற, நடக்குமா ஆண்டவரே? உன்னை பார்த்து கேட்குற, இந்த காலத்து மோசையை பார்த்து கேட்குறாரு. இந்த காலத்து மோசம், ஏன்னா அந்த டாக்டர் சொல்லிட்டார்ல அந்த வியாதி போகாதுன்னு, இது மோசமான வியாதின்னு சொல்லிட்டார்ல, உன்னை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? 23ஆம் வசனத்தில் கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமா நடவாதா என்று நீ இப்பொழுது காண்பாய். நீ இப்பொழுது காண்பாய். இந்த கூட்டம் நீங்கள் ஐஸ்வர்யன் ஆக்கிற கூட்டம் கிடையாது. உங்கள் கண்ணை தேவன் மேல் திருப்புகிற கூட்டம். எதுக்கு சொன்ன வச்சுன்னா, நீங்கள் மேலே கண்ணை வைங்க, கீழே வர வேண்டியதெல்லாம் தானாகவே வந்துடும். ஜீவன் நாட்களான் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். இங்கிலீஷில் ஷியோர்லி குட்னஸ் அண்ட் மர்சி ஷால் ஃபாலோ யூ. கண்டிப்பாக பின்னால் வரும். ஆனால் உன் கண்ணு மேலே இருக்கட்டும். பணத்தை பற்றி சிந்திக்காத, வியாதியை பற்றி, எல்லாம் தானாகவே போயிடும். சிம்பிள். ஆண்டவர் எதுவுமே வேதனை கஷ்டப்பட்டு எந்த காரியம் செய்யுன்னு சொல்ல மாட்டேன். என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. பார்த்தீங்களா? ஆண்டவர் பாரமானதை சொல்ல மாட்டார். அவர் சிம்பிளாக தான் சொல்லுவார். ஆனால் சொன்னால் புரியாது. ஏன்னா மனதுக்கு புரியவே புரியாது. உங்கள் அப்பாவுக்கு பணம் இருக்கா பணம் இல்லையான்னு பார்க்காத. என் கணவனுக்கு சம்பளம் வருதா வரலையான்னு பார்க்காத. ஆண்டோடைய கரத்தை பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் தாமே உங்களை வழி நடத்துவாராக.